18ஆம் வழி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த அற்புதமான நல்ல நாளில் தான் உன்னுடைய நீண்டகால கவலைகளையும் பிரச்சனைகளையும் குறைகளையும் தீர்க்க போகிறேன். நான் சவால் விட்டு சொன்னேனா அது நடக்காமல் போகாதுன்னு உனக்கே தெரியும் தானே. இப்போது இந்த கருப்பன் உனக்கு சவால் விடுறேன். இன்று இரவுக்குள்ளாகவே நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தந்துடுவேன். இனிமே ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றி நாளாக, உனக்கான சந்தோஷ நாளாகவே விடிய போகுது. என் வாழ்க்கை எப்போது முன்னேற்றம் காணும், என் வாழ்க்கையில் எப்போ நான் நினச்ச நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நானும் தினமும் உன்னை நம்பி பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் நீ எதையுமே நடத்தி கொடுக்கலையே அப்பான்னு கவலையோடும் கலக்கத்தோடும் தானே என்னை மனசில் நினச்ச. இதோ இப்போது நான் சொல்கிறதையெல்லாம் கேட்கக்கூடிய இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் நீ கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும்படி நான் அற்புதம் செய்வேன். நீண்ட நாளாக உன் மனசுக்குள்ளே இருந்த குறையும் கவலையும் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போகிறேன். உன் வயிற்றில் இருக்கவங்களும் உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும், உன்னை எப்படி பயன்படுத்திக்கலாம், உன் மூலமாக எப்படி அவங்க தேவையை தீர்த்துக்கலான்னு தான் யோசிச்சிருக்காங்களே தவிர உனக்கு என்ன நல்லது செய்யலாம், உன் வாழ்க்கை உயர்வுக்கு அவங்களால என்ன செய்ய முடியும்னு யாருமே யோசிக்கவும் இல்லை. அவங்க யோசிக்கிற அளவுக்கு நீ விட்டு வைக்கவும் இல்லை. ஏன்னா நீ தான் எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து யோசித்து செஞ்சிருக்கே தவிர வேறு யாரும் உனக்காக செய்யணுன்ற எண்ணத்தை நீ அவர்களுக்குள் உருவாக்க மறந்து விட்டாய் தானே. பரவாயில்ல, போனது போகட்டும். மனிதர்கள் யாரும், சொந்த பந்தங்கள் யாரும் உனக்காக எதுவும் செய்யணுன்ற அவசியமும் இல்லை. இந்த கருப்பசாமி நானே உனக்கு துணையாக இருக்கும்போது மனிதர்கள் உன் வாழ்க்கையில் என்ன பெருசாக செஞ்சிட முடியும்? மிஞ்சி மிஞ்சி நீ நல்ல நிலைமைக்கு வந்தால் உன்னை சுற்றி இருக்கவங்க அதை பார்த்து பொறாமப்பட தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்களே தவிர வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆனால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது வாழ்க்கையில் நல்லது செஞ்சாங்க அல்லது நல்ல நிலைமைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்லி பழகு. ஏன்னா நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும்தான் உயரணும்னு நினைக்காம மற்றவங்க நல்லா நிலைமை இருக்கும்போதும் நல்ல நிலைமைக்கு வரும்போதும் எந்த மனிதன் சந்தோஷப்படுறானோ அது அவன் வாழ்க்கையிலேயே காந்த சக்தியாக அவனுக்கு நல்லதை செஞ்சு கொடுக்கும். நீயும் எப்போவுமே எல்லாருக்கும் நல்லதை நினச்சி எல்லாரும் நல்லா வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். உன் வாழ்க்கைக்கான சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் உனக்கு கற்பிக்கணுன்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். எப்போவுமே ஒரு மனிதனுக்கு பிரச்சனைங்கிறது அவன் மூலமாக வர்றது ஒரு பக்கம்னா சுற்றி இருக்க சொந்த பந்த உறவுகளால் வருவதில் தான் பெரும்பங்கு இருக்குது. அதனால் உறவுகளையும் சொந்தங்களையும் தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உனக்கு நிம்மதியை கொடுப்பதும் கெடுப்பதும் அவர்களாக தானே இருக்காங்க. நீயாவே எல்லாத்தையும் சரியாக செஞ்சு உன் மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டாலும் சுற்றி இருக்கிறவங்க உனக்கு நிம்மதியை கெடுக்கும் விதமாக எதையாவது சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்கன்றத உன்னால் மறுக்க முடியாது தானே. ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படி அவங்க உன் குடும்பத்தை கெடுத்து உன் வாழ்க்கையை கெடுத்து உன் வாழ்க்கையை அவங்க ஆக்கிரமிக்க முடியும்? பக்தியோடு நீ என்னை நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்குவதற்காக நான் ஓடோடி வருவேன்னு சொன்னது போல தான் இப்போது உன் துயரங்களையும் குறைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதுக்காகவும் அழுகாத. என்னுடைய அருளாசிகள் கொண்ட இந்த கரங்களை உன் தலைமையில வச்சு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன். இனிமே நீ நல்ல வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி செய்வதற்காக தான் இந்த கருப்பசாமி காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும்.